இன்றைக்கி பார்த்திங்கன்னா பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்காக தான் கிளம்பிகிட்ருக்கோம். நான் கிளம்புனதுமே மேக்கப் பேக், ஜுவல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு வரக்குள்ளே பார்த்திங்கன்னா கன்சி, தச்சு, பிரச்சு 3 பேருமே சேர்ந்து பானிபூரி செஞ்சுருந்தாங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்க சொன்னாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பூரி சரி, மசாலா, பானி எல்லாமே நல்லா இருந்துச்சு. கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மேக்கப்புக்கு நான் கிளம்பியாச்சு. இன்றைக்கி மேக்கப் பார்த்திங்கன்னா வடவள்ளியிலேருந்து கொங்கல் நகரம் தான் போயிட்டுருக்கேன். கொங்கல் நகரம் பார்த்திங்கன்னா வடவள்ளியிலேருந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. வந்து நம்ம கிளைண்ட் ப்ளேஸ்க்கு வந்தாச்சு. இவங்க வந்து கிளைண்ட் ஸ்ரீமதி. இவங்களுக்கு தான் பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்காக மேக்கப் வந்திருக்கோம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி மேக்கப் வேணும்னு கேட்டப்போ கூட அவங்க எதுவுமே சொல்ல ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஸ்கின் பேஸாக பண்ணிக்கலாமான்னு கேட்டதுக்கு ஓகேக்கா ஸ்கின் பேஸாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேக்கப் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து செகண்ட் சாரீ சேஞ்ச் ஓவருக்கு இந்த சாரீ சேஞ்ச் ஓவருக்கு 1 ஹவர் டைம் இருந்துச்சு. அதனால் மேக்கப் முடிச்சுட்டு அவங்களது வந்து தென்னந்தோப்பாக இருந்துச்சு. நம்ம வெளில வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம். மேக்கப்பாக எங்களுக்கு நல்லாவே ஸ்கின் பேஸ்டாகவே நல்லாவே இருந்துச்சு. எல்லாருமே மேக்கப் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த சாரீ சேஞ்ச் ஓவர் முடிச்சுட்டு நம்ம ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கிறதுக்குள்ள பார்த்திங்கன்னா செகண்ட் சாரீ கொடுத்துட்டாங்க. செகண்ட் சாரீ கொடுத்து அதுக்கான ஜுவல் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சாரீ சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து சீருக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அங்கேயே நைட்டு வந்து 9:30க்கு பக்கம் ஆகிடுச்சு. அங்கேயே சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா நான் வரும்போது பைக்கில் வந்திருந்தேன். இந்த அங்கேயே நைட் 9:30 ஆனாலும் நீங்கள் பைக்கில் போவானான்னு சொல்லி பைக் இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு காரில் ட்ராப் பண்ணாங்க. நான் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நைட் 10:30க்கு பக்கம் ஆகிடுச்சு.